பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அன்போடு வாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் விசாரிக்கும்படியாய் இந்த ஊழியத்தின் மூலம் உங்களோடு இடைப்படுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனசில் தைரியத்தோடு நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பக்கத்தில் தான் ஆண்டவர் எப்போவுமே இருக்கிறாரு. அவர் இல்லை, உங்களுடைய ஜெபத்தை கேட்கலை, உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னதும் வாழ்க்கையே வெறுத்துட்டு ஆண்டவரே இல்லைன்னு நினைக்கிறீங்கள, அதெல்லாம் உங்களுடைய கற்பனைன்றதை மட்டும் நீங்கள் உணர்ந்து இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு பெரிய தைரியத்தோடு அநேகருக்கு இதை நீங்கள் அனுப்புங்க. விசுவாசத்தோடு இருங்க. உங்களுடைய ஜெப தேவைகளையும் உங்களுடைய சாட்சிகளையும் நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலம் பகிர்ந்து கொள்வதனால அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழியாக நீங்கள் இருப்பீங்கங்க. நம்ம ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு வருகிற சின்ன ஒரு பணத்திலிருந்து அநேகருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம், தேவையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவணுன்ற எண்ணம் வந்தாலும் வருகிற அந்த தேவைக்கேற்ற அந்த பணம் நமக்கே பத்தாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. தேவைகள் அதிகரிக்கிறது. ஆசைகள் நமக்கு இருந்தாலும் கூட செய்யக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லையேன்னு உங்கள் மனம் வருத்தப்படுதில்ல. ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் ஒன்று செய்ய முடியுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருந்தார், நான் கடந்து வந்த பாதையிலெல்லாம் எப்படி நான் ஆண்டவரோடு கை கோர்த்து நடந்தேன் அப்படின்றத நம்ம அநேகருக்கு சொல்வதன் மூலமாக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அவருக்கான ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியும். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புங்க. ஆண்டவரே என் கூட நீங்கள் இருங்க ஏசப்பான்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், ஒரு சண்டைகள் ஏற்படுகிற சூழ்நிலையில் நம்மளுடைய பேச்சு எப்படி நீதியானதாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும், நாம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நீதிக்கு முன்பாய் நின்று நாம் குரல் கொடுக்கிறவராக இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மழை காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நமக்கே தெரியும், இந்த மழை வரும்பொழுது நிறைய பேர் இடத்துல வெள்ளங்கள் வந்து வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு வாகனங்கள் எல்லாம் ஆசையாய் வாங்கின பொருட்கள் எல்லாம் சேதமடைகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைய நாளில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் நம்மோடு இருக்கிறாரு. அதனால் இயேசுவே, இந்த மழை காலத்தில் எங்கள் குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் எங்கள் தேசத்தின் மக்களுக்கும் தேவையான பாதுகாப்பை நீங்கள் தாங்க ஏசப்பான்னு இந்த நாளில் நம்ம கேட்போமா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆம் ஏசப்பா, நீங்கள் என் கூட இல்லைன்னா என் வாழ்க்கையை நான் வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கர்த்தாவே. நீங்கள் என் கூட இருந்ததுனால மட்டும்தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் சோர்ந்து போய் நான் மடிந்து போகாதபடிக்கு என் தேவன் பலன் என்னோடு இருந்து வழி நடத்தினதே, அந்த கிருபைக்காய் தயவுக்காய் நன்றின்னு சொல்லுவோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. யாருமில்லா நேரத்திலெல்லாம் என்னுடன் இருந்த கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. அவர் கிருபை தான் நம்மளை வழி நடத்துன்றதை நம்ம நம்புவோமாக. நம்மையும் நம் குடும்பத்தையும்
நம் உறவுகளையும் நண்பர்களையும் உடன் வேலை செய்கிறவர்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே பாதுகாத்து வழிநடத்தி எல்லா கிருபையினாலும் தயவினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி பாதுகாத்து கொள்வாராக. ஆமென்.